இப்போ வெட்னஸ்டே சீசன் 2 எபிசோட் 8. இதுதான் இந்த சீசனோட ஃபைனல் எபிசோடு. இவ்வளோ நாளா வெயிட் பண்ணி பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ எபிசோட் 8க்குள்ள போலாம். வெட்னஸ்டேயோட தம்பி வந்து போன பாட்டுல ஜாம்பி கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான். போலீஸ்காரங்க ஷெரீஃப் ஃபுல்லா காட்டுக்குள்ள தேடி பார்த்துட்டாங்க. வெட்னஸ்டே அப்பா அம்மா கிட்ட உங்க பையனை நாங்க ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம், அவன் கிடைக்கவே இல்லை, உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களான்ற மாதிரி கேட்டா, எங்க பையன் காணாம போனதுக்கு நாங்க தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றீங்களான்ட்டு அம்மா கோவப்படுவாங்க. இந்த சிட்டி ஃபுல்லா உங்க பையனை தேடிட்டு தான் இருக்கும், உங்கள் பையன் இது வரைக்கும் கிடைக்கல, அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. எல்லா பேரண்ட்ஸும் தன்னுடைய குழந்தைங்களை கூப்பிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க நெவர்மோரை விட்டு. கூடிய சீக்கிரத்தில் உங்கள் பையன் கிடைச்சா நான் சொல்லி அனுப்புறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வெட்னஸ்டே கேட்டு கடுப்பாங்கேருந்து கிளம்பி போகிறா. அடுத்து பிரின்சிபல் வந்து வெட்னஸ்டே கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் உங்களோட சைக்கிக் எபிலிட்டியை யூஸ் பண்ணி அவனை கண்டுபிடிங்க. என்னுடைய பவர் லீவ் எடுத்துடுச்சு, என் அம்மாவால் கெட்ட விஷயங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. கரெக்டு தான், ஆனால் உங்கள் குடும்பத்திலேயே ஒரு ரேவன் இருக்காங்க, அவங்களோட உதவியை கேட்கலாமேன்ட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னோட அம்மாவை சொல்றியா, அவங்க ஒத்துப்பாங்களான்ட்டு தெரியலன்ற மாதிரி பதறாங்க. அப்புறம் அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணி அப்படியே வர வச்சிட்டாங்க போல இருக்கு. நான் கூப்பிட்டோன்னே வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. சரி தெரியாம கேட்குறேன்னு வச்சுக்க, உன் பையன் எதுக்குப்பா கிட்னாப் பண்ணாங்க? அதுக்கு பதிலாக சில பெணங்களே ஒருத்தானதா இருக்கும், உன் பையன் அவ்வளோ ஒருத்தானவன் இல்லையன்ற மாதிரி பேசுவாங்க. அடுத்து அந்த ராட்வுட்டோட ரூம்குள்ளே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்ம பவரை வேலை செய்ய வைக்கணும் போல இருக்குன்னு 3 பேரும் கையை கோத்துக்கிட்டு அவங்க அம்மா வேண்டுதல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னால் அதை உணர முடியுது, உங்களால் உணர முடியுதான்னொன்னே அவங்க அம்மாவும் என்னாலையும் ஏதோ ஃபீல் பண்ண முடியுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வெட்னஸ்டே விஷனுக்குள்ளே போயிடுறா. அந்த ஸ்கல்ட்ரியாண்ட வெட்னஸ்டேயோட அம்மாவும் அப்பாவும் ஐசக்கோட உடம்ப புதைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த பீரியட் போல இருக்கு. வெட்னஸ்டே விஷன் பார்த்துட்டு வந்தோடனே, நீங்களும் அப்பாவும் ஐசக்கை ஸ்கல்ட்ரியாண்ட புதைச்சதை நான் பார்த்தேன், எந்த விஷயத்த நீங்கள் மறைச்சிருக்கீங்க என்கிட்ட, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி வெட்னஸ்டே கோப்பிடுவா. அவங்க அம்மா யோசிக்க ஆரம்பிச்சோன்னே எனக்கு டைம் இல்லைன்ட்டு வெட்னஸ்டே கடுப்பா போவா. அந்த கிளாக் டவரில் ஐசக்கு விபத்து ஏற்பட்ட அன்னைக்கு நானும் அப்பாவும் அங்கே தான் இருந்தோம். அவன் தன்னுடைய அக்காவை அந்த சாபத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினச்சான். அதுக்கு அவனுக்கு ஒரு பவர் சோர்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட அவன் உதவி கேட்டான். அது அப்பாவான்ற மாதிரி வெட்னஸ்டே கேட்குறா. அவங்களோட அப்பா தலையில தான் ஏதோ ஹெல்மெட் உட்கார வச்சிருக்காரு. பாட்டி உடனே, உன்னுடைய ஹஸ்பண்ட் எந்த வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்க முடியும், அவன் தான் வேஸ்ட் ஆச்சுன்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை, என் பையன் பக்ஸலுக்கு இருக்கிற அதே பவர் தான் என் ஹஸ்பண்ட்க்கும் இருந்துச்சு, அவர் மூலமாக தான் என் பையனுக்கும் அந்த பவர் வந்திருக்கு. தன்னை பவர் சோர்ஸாக மட்டும்தான் நண்பன் யூஸ் பண்ணிக்கிறான்ட்டு அவர் நினச்சாரு. ஆனால் அவன் அவரை பலி கொடுக்கவே முடிவு பண்ணிட்டான். அவருடைய மொத்த பவரையும் அவன் உரிய ஆரம்பிச்சான். நான் அந்த இடத்துக்கு போகிற நேரத்தில் உன் அப்பா உயிருக்காக போராடிட்டு இருந்தாரு. அப்போ நான் இங்கே இருக்கிற மிஷினை அடித்து உடச்சிட்டேன். அது மூலமாக ஏற்பட்ட விபத்தில் தான் ஐசக் இறந்து போனான். அதுக்கடுத்து அப்பாக்காக அவன் தோண்டி வச்ச குழியில் அவனை போட்டு புதைச்சிட்டீங்க அதானேன்ற மாதிரி வெட்னஸ்டே எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறா. மறுபடியும் அவனோட அக்காவை அவன் காப்பாற்றணும்னு நினைக்கிறான். பக்ஸ்லியை பவர் சோர்ஸாக யூஸ் பண்ண போகிறான். நம்ம அதை தடுத்தே ஆகணுன்ற மாதிரி வெட்னஸ்டே சொல்கிறா. அடுத்து ஈனட் வந்து சோகமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. ப்ரூனோவா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுன்னு இருப்பா. பக்கத்தில் ஹேஜாக் வந்துட்டு, கவலைப்படாத ஈனட்ன்ற மாதிரி பேசுவான். எப்போத்துல நீங்கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சுன்ற மாதிரி ஈனட்டும் கேட்பா. புரியுது, ஆரம்பத்தில் நான் உன் மேலே ரொம்ப கோவமாக தான் இருந்தேன், என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் குறைஞ்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்னால் கொஞ்ச நாள் கோவமாக இருக்க முடிஞ்சுது, அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வேணா இருக்கலாமான்ற மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பேசிக்கிறாங்க. உடனே ஆக்னஸ் அங்கே வந்துருவா. நான் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன், உனக்கு யார் பாய் ஃப்ரெண்டாக இருப்பான்ற லிஸ்ட்டு. சோஷியல் மீடியாலையும் நம்ம போய் தேடி பார்க்கலாம். அதை விட முக்கியமாக நீ ஒருத்தனை செலக்ட் பண்ணனா நான் அவனை மறைஞ்சிருந்தே ஃபாலோ பண்ணி அவனோட மொத்த டீட்டெயில்ஸையும் கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டவனே சிரிச்சுக்கிட்டே, புரியுது ஆக்னஸ், ஆனால் நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஈனட் சொல்கிறா. அடுத்து பக்ஸ்லி ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. தம்பிக்கார அக்கா கிட்ட போயிட்டு உன்னை குணப்படுத்த போறேன்ட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பான். இந்த ஃபோட்டோவில் நானும் இருந்துக்கணும்ட்டு ஹஸ்பண்டோட ஃபோட்டோவும் பையனோட ஃபோட்டோவும் பார்த்து வருத்தப்பட்டு இருப்பாங்க. உனக்கு எப்படி தான் இந்த நார்மலான வாழ்க்கை மேலே ஆசை வந்துச்சோ எனக்கு சுத்தமாக புரியல, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, என்ன நடந்தாலும் நீ அந்த விஷயத்த செஞ்சே ஆகணுன்ற மாதிரி அவங்க அக்கா சொல்கிறாங்க. அந்த பெட் ஷாப்பில் ட்ரைலர் எந்திரிக்கும் போது 2 பேரும் பேசுனாங்களே, அந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ உடனே ட்ரைலர் வந்து, இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் ஹைடோட தடயத்தை ஏற்படுத்தி பக்ஸ்லியோட ட்ரெஸ்ஸை அங்கே போட்டு வந்துட்டேன், போலீஸ் கண்டிப்பாக அங்கே தான் தேடி போயிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவான். நல்ல வேலை பண்ணிட்டு வந்திருக்கு ட்ரைலர், ஆடம்ஸ் ஃபேமிலி நமக்கு செஞ்ச வேலைக்கு நம்ம அவங்கள பழி வாங்க போகிறோம். ஆடம்ஸ்க்கு இருக்க தனமானவங்க தான், ஆனால் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தனையும் அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் வெட்னஸ்டேவும் ஈனட்டும் இங்கே பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆக்னஸ் அதிர்ச்சியாக நிற்கிறா. அவங்க வந்துட்டாங்க. யாரு? என்னுடைய அப்பா வந்துட்டாரு என்னை கூப்பிட்டு போகிறதுக்காக. உன்னோட அம்மா வரலையான்ட்டு ஈனட் கேட்பாங்க. இல்லை, அவங்க ஒரு நார்மலான மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒரு மிஸ்டேக்காக பிறந்தவ தான் நானுன்ற மாதிரி ரொம்ப வருத்தமாக பேசுவா. கன் பவுடரை கூட மிஸ்டேக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. நம்ம 3 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன், அடுத்த வருஷம் நம்ம மீட் பண்ணலான்ற மாதிரி ஆக்னஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஈனட் உடனே, நான் லூப்பின் கேஜில் இருக்க போகிறேன், இன்னைக்கு நைட் தான் ஃபுல் மூணு, மியூசிக் கேட்டுக்கிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்க போகிறேன்ற மாதிரி சொல்லுவா. கவலைப்படாத ஈனட், காலைல விடிஞ்ச உடனே நான் தான் உன்னை கூண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுவேன், ப்ராமிஸ்.
மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்து அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றவங்கிட்ட போயிட்டு உன்னோட பூச்சிகளை வச்சு அவனை கண்டுபிடிக்க முடியுமா மறுபடியும்ன்ற மாதிரி கேட்பா. இல்ல இதுங்களோட வாழ்நாளே ரொம்ப கம்மி தான், இதுங்க செத்துருச்சு எப்போவோன்ற மாதிரி சொல்லுவான். அப்புறம் வெட்னஸ்டே கிட்ட மன்னிப்பு கேட்குறான். உன் தம்பி என்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தான், ஆனால் நான் தான் அவனை அவாய்ட் பண்ணிட்டேன். நான் மட்டும் அவன்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருந்தா அவன் ஜாம்பியோட ஃப்ரெண்டெல்லாம் தேடி போயிருக்க மாட்டான்லன்ட்டு வருத்தப்படுவான். என் தம்பி என்னோட பொறுப்பு, நான் அவனை கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருந்தானா எவனும் அவனை கடத்திட்டு போயிருக்க மாட்டாங்க, இதை பற்றி நீ கவலைப்படாதன்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்து அவன் தேனீகளை பார்த்துக்கிற இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல பின்னாடி ஐசக் வந்து வாயை பொத்தி அமைதியாருன்ற மாதிரி கத்துறான். அப்படியே கட் பண்ணி வெட்னஸ்டே ஷெரீஃப் கிட்ட பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. 20 கிலோமீட்டர் தூரத்துல ஹைடோட தடயம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, நாங்க இந்த சிட்டியை விட்டு வெளியே போய் தேட போறோம். உங்களை குழப்பறதுக்காக அந்த வேலையை பார்த்துருக்கான். நாங்கள் தடயத்தை தான் ஃபாலோ பண்ணி போவோம், நம்பிக்கை கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பா அந்த டாட் செத்த உடனே என்னோட இடம் மறுபடியும் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்னோட அருமையை பற்றி இந்த ஸ்கூல் ஃபுல்லாகவே பேசுவாங்க. அந்த டைமில் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறவன் வந்துருவான். வெட்னஸ்டே ஐசக் வந்தான் என்னோட இடத்துக்கு, அவன் ஃபுல்லாக மனுஷனாக மாறிட்டான். இந்த பாக்ஸ் அவங்ககிட்ட கொடுக்க சொன்னான், இந்த விஷயத்த வேற யார்கிட்டயாவது சொன்னா எனக்கு கொன்றுவேன்னு சொன்னான்ற மாதிரி பயப்படுவான். நீ போ ஒரு ரூம்குள்ளே பூட்டிக்கிட்டு உட்காரு, உடனே போனோன்னா பயந்து ஓடிடுறான். இங்கேருந்து கண்ணாடி கிளாஸில் வந்து ஸ்கல்ட்ரியோட இமேஜ் இருக்கும். அதுக்கு பின்னாடியே மிட் நைட்ன்ற மாதிரி எழுதியிருக்கு. இன்னைக்கு நைட்டு வெட்னஸ்டே அந்த இடத்துக்கு அவன் வர சொல்லியிருக்கான். என்னை கொன்றுலான்னு அவன் ட்ரை பண்ணுறான், ஆனால் வேலைக்கே ஆகாதுன்ட்டு திங்கு கிட்ட ஒரு ஆரோவை கொடுத்துட்டு கரெக்டான ஷாட் கிடச்சா அவனை போட்டு தள்ளிடுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறா. ஐசக்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன்ட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பான். கரெக்டாக திங்கு வந்து பொசிஷனை பார்த்து ஷூட் பண்ணும்போது அவனோட ரைட் ஹேண்டை வச்சு தடுத்துடுறான். ஆனால் வலிச்ச மாதிரி கத்தவே இல்லை. உன்னோட ரைட் ஹேண்டு கிட்ட சொல்லிட்டு வந்துட்டியா என்னை போட்டு தள்ள சொல்லிட்டு சிரிக்கும் போதே பின்னாடி இந்த ட்ரைலர் வந்து ஒரு பாக்ஸில் அடைச்சிடுறான் திங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, அவன் உங்களுக்கு சொந்தமானவனே இல்லைன்ட்டு அந்த கிளவுஸை கழட்டுறான். இவன் எனக்கு சொந்தமானவன் சொல்லும் போது வெட்னஸ்டே அதிர்ச்சி ஆகுறா. அப்படியே திங்கோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஐசக் வந்து வெட்னஸ்டேவோட அப்பாவை வச்சு மிஷினை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது வெட்னஸ்டே அம்மா தாங்க வந்து அவனோட கையை துண்டா வெட்டியிருக்காங்க. அந்த வெடிப்புல ஐசக் செத்துட்டா இவங்க எல்லாருமே பொழைச்சிட்டாங்க. இவனோட பவர் வந்து எதையுமே தொடாமலேயே பறக்க வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணுவான். அவனுக்கு கை கிடைச்ச பிறகு அவனோட பவர் வேலை செய்து அவனோட பவரை யூஸ் பண்ணியே ஊசி நூலை வச்சு அவனோட கையை உடம்புல தைச்சிக்கிறான். இப்போதான் நான் முழுமையா இருக்கேன்ட்டு வெட்னஸ்டேவை கண்ட்ரோல் பண்ணி மேலே பறக்க வைக்கிறான். நீ முதல்ல போ, அடுத்து எல்லா இடம்ஸையும் அமுச்சு வைக்கிறேன்ட்டு குழி தோண்டி வச்சிருக்கான். அதுக்குள்ள வெட்னஸ்டேவை போட்டு மண்ணை போட்டு மூடிடுறான். இவங்க அங்கேருந்து போன உடனே ஆக்னஸ் அதே இடத்துல தான் மறைஞ்சு இருந்திருக்கா. இதை பார்த்துட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. என்னோட கை கிடைச்சிருச்சுன்னு அக்கா கிட்ட காமிச்சோன்னா அக்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே நெவர்மோர்க்குள்ள இருக்க அந்த கிளாக் டவருக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஈனட் லூப் இங்கேஜுக்குள்ள மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு மியூசிக் கேட்டுன்னு இருக்கா. அந்த இடத்துல ஆக்னஸ் வரா. ஆக்னஸ் நீ உன் அப்பா கூட போலியா? இல்ல போறதுக்கு முன்னாடி எனக்கு ஏதோ தப்பா தோணுச்சு, இறங்கி வந்து பார்த்தேன். ஐசக் வெட்னஸ்டே ஸ்கல்ட்ரிக்கு கீழே புதைச்சி வச்சிட்டான், என்னால தனியா தோண்ட முடியல, உன்னோட உதவியும் வேணும்ட்டு அந்த குண்டை திறந்து விட்டுறா. வேகமா 2 பேரும் வந்து மண்ணண்ட காது வச்சு கேக்குறாங்க. இதே துடிப்பு கேக்குது, ஆனா மெதுவா கேக்குதுன்ட்டு அவளோட வேர்வல்ஃப் நகங்களை கொண்டு வந்து தோண்டிக்கிட்டு இருக்கா. ஆனா தோண்டவே முடியல. மேல பார்த்தா ஃபுல் மூனு. என்னுடைய பவர் பத்தல, நான் உல்ஃபா மாற போறேன்னு வா. நீ மாறிட்டனா திரும்ப உன்னால மனுஷியா மாற முடியாதே. இல்ல அவளை என்னால அப்படியே விட முடியாதுன்ட்டு அவளோட பவர் யூஸ் பண்ணி அவ உல்ஃபா மாறுறா. உல்ஃபா மாறினோடனே வேகமா வெட்னஸ்டே தோண்டி வெளியே எடுத்துருவாங்க. அவ கண் முழிக்கவே மாட்டா. வெட்னஸ்டேன்ட்டு ஆக்னஸ் இங்க கத்திக்கிட்டு இருக்கா. உடனே கண்ணை திறந்துட்டு இதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு உட்கார்றா. திரும்பி பார்த்தா ஈனட் உல்ஃபா இருக்கா. உன்னை காப்பாத்துறதுக்காக அவ உல்ஃபா மாறிட்டான்னு ஆக்னஸ் சொல்வா. உடனே ஈனட் அங்கேருந்து ஓடி போயிடுறா. போ ஈனட்டை ஃபாலோ பண்ணு, அவளை ட்ராக் பண்ணுன்னு சொன்னோன்னே ஆக்னஸ் அங்கேருந்து எந்திரிச்சு ஓடிடுறா. பின்னாடியே வெட்னஸ்டேயோட அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்மாக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொன்னோன்னே முக்கியமா ஒரே ஒரு ஸ்பிரிட்க்கு தான் சொல்லணுன்ட்டு பின்னாடி இருக்கிற பிரின்சிபாலை பாக்குறாங்க. போங்க நேரம் இல்லைன்ற மாதிரி பிரின்சிபால் சொல்றாங்க. அடுத்து இந்த கிளாக் டவருக்கு தான் இங்க வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுமான்ற மாதிரி ட்ரைலர் வெறுப்பா கேட்பான். நம்ம கிடையாது, நான் தான் சரி பண்ண போறேன்ட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணியே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாங்க. இந்த பக்கம் வெட்னஸ்டே அவங்க அப்பா அம்மா கிட்ட என்கிட்ட தான் உண்மையை சொல்ல, திங்கிட்டே தான் அவன் யாருன்ற உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. ஐசக் சாகும்போது அவனோட கைக்கு மட்டும் எப்படியோ உயிர் வந்துடுச்சு, ஆனா அவனோட உடம்புல இருக்க ஒட்டுமொத்த நல்லதும் திங்குக்குள்ள தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் அவ்வளோ நல்லவனா இருந்தா. சில கசப்பான உண்மைகள் தெரியாம இருக்கிறதே நல்லது. அவன் மேலதான் இருக்கான்ட்டு 3 பேருக்கும் தெரிஞ்சிடும். வெட்னஸ்டே அம்மா அவங்க அப்பா கிட்ட நீங்க போங்க, போய் ஷெரீஃபை கான்டாக்ட் பண்ணி வர சொல்லுங்க, நீங்க பாதுகாப்பா இருங்கன்னு சொன்னோன்னே சரின்ற மாதிரி அவர் அங்கேருந்து கிளம்பி போறாரு. இந்த பக்கம் அவன் பவர் யூஸ் பண்ணி ஃபுல்லா மிஷின் அசம்பிள் பண்ணிடுறான். அவனுடைய பவரும் ரொம்ப குறைஞ்சு போச்சு. இது என்னோட 30 வருஷ கனவு. போய் பவர் சப்ளை ரெடி பண்ணினோடனே பக்ஸ்லியை உட்கார வச்சு அவன் சீட்ல பெல்ட் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கான். நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கல, அந்த டைம் வந்துருச்சு, உடனே பண்ணு, இப்போவே பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. அவன் உடனே அவனோட பவரை யூஸ் பண்ணி ட்ரைலர் அந்த இடத்துல படுக்க வச்சு லாக் பண்ணிடுறான். அம்மா நீங்க என்ன பண்றீங்க, என்னோட பவர் எடுக்க போறீங்களா? ஆமாம் செல்லம், இதுக்கப்புறம் என்ன காப்பாற்ற முடியாது, உன்னோட வாழ்க்கையை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்.
என்னோட பவரை என்னோட உரிமை இல்லாம நீங்க எடுக்கக்கூடாது, என்னை திறந்து விடுங்கன்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். வெட்னஸ்டே அவங்க அம்மா கிட்ட நீங்க வேற வழியா போங்கன்ற மாதிரி அமுச்சு விட்டு அவ கோடாரி எடுத்துக்கிட்டு மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கா. இதை ட்ரைலர் அவங்க அம்மா பார்த்துட்டு அவங்க கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. வெட்னஸ்டேவும் வேற வழியா மேலே ஏறி வந்துடுறா. இவனோட பவரை கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிஷின் உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. வெட்னஸ்டே கோடாரி எடுத்துக்கிட்டு அவன் பக்கத்துல வருவாளா, என்ன கொன்னுடுன்ற மாதிரி கேட்பான். அவ்வளோ கோடாரி எடுத்து வேகமா வீசுபா. அவனோட கட்டை தாங்க கழட்டி விட்டுருப்பா. ஏன் என்ன கொல்லல, மிஸ் ஆயிடுச்சுப்பான்ற மாதிரி சொல்றா. அவன் உடனே ஹைடா மாதிரி ஐசக்கு தூக்கி அடிச்சிடுறான். அவங்க அக்கா தான் ஐசக் என்னாச்சுன்ற மாதிரி கத்திக்கிட்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. தம்பி வந்துட்டியான்ற மாதிரி கேட்பான் வாயை அடிச்சுட்டு. ஒரு சைக்கோ படத்துக்கு அப்புறமா இப்போதான் இப்பேற்பட்ட அம்மா பையனோட உருவம் நான் பாக்குறேன், கொஞ்சம் ரசிக்க விடுன்ற மாதிரி அதை உன்னிப்பா பாத்துக்கிட்டு இருப்பா. செல்லோன்னு அவனோட அம்மா பொறுமையா இருந்து அவங்க சொல்லும் போதே அவங்க அம்மாவே தூக்கி அடிச்சிடுறான். ஆனா அங்க போய் விழுந்தவங்களும் ஹைடு தானே, அவங்க ஹைடா மாதிரி வராங்க. அவ்வளவுதான், இவங்க 2 பேருக்குள்ள சண்டை. அம்மா வந்து எப்படியோ பையனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. வெட்னஸ்டே கோடாரி வச்சு அங்க இருக்கிற மிஷின் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கிளாக் டவரே உடச்சிக்கிட்டு வெளியே போய் விழுந்துடுறாங்க. கரெக்டா சொல்லணும்னா வெட்னஸ்டே யூனிட்டோட ரூம் வாசல்ல இருந்து 2 ஹைடோ சண்டை போட்டுன்னு இருக்கு. ஐசக் எந்திரிச்சு இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பாத்துக்கிட்டு இருப்பான். ஃபேமிலியா இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அங்க இருக்கிற மிஷின் அவன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். எனக்கு வேண்டிய ஒண்ணு உன்கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்றா. இங்கதான் சொல்றா. கோடாரியை வச்சு வெட்ட போகும்போது அங்க இருக்கிற மிஷின் ஃபுல்லா பிளாஸ்ட் ஆகி எகிரிடுது. அதே டைம்ல 2 ஹைடோ சண்டை போட்டுன்னு கீழே விழுதுங்க. பையன் எப்படியே பிடிச்சிக்கிறான், அம்மாக்கு கை தரான். ஆனா அம்மா அவனோட கையை பிடிக்காம கையை விட்டுட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க கீழே விழுந்து இறந்துடுறாங்க. ட்ரைலர் இதை பார்த்து துடிக்கிறான். அந்த இடத்துல ஷெரீஃப் எல்லாருமே வந்துடுறாங்க. ட்ரைலர் மேலே ஏறிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வெடிப்புல எல்லாருமே மயங்கிட்டு இருக்காங்க. வெட்னஸ்டே அவங்க அப்பா தம்பி எல்லாம் எந்திரிச்சிடுறாங்க. அம்மா மேல பெரிய பொருளே விழுந்திருக்கு, இறந்துட்டாங்க போல இருக்குன்ட்டு ரொம்ப வருத்தமா போய் எல்லாருமே பார்ப்பாங்க. அவங்க அழகா கண்ணு திறந்து திரும்பிட்டு உன்னோட விஷன் பொய்யாயிடுச்சு போல இருக்குன்ற மாதிரி சிரிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே எந்திரிச்சு ஒன்னான உடனே அங்கே ஐசக் வந்து வெட்னஸ்டேவோட கழுத்தை நெரிக்கிறான் தூரத்துல இருந்தே பவரை யூஸ் பண்ணி. உங்களால நேசிச்ச ஒருத்தங்களை நான் இழந்துட்டேன், நேசிச்சவங்களை இழந்தா எப்படி வலிக்குன்றதை காட்டுறேன்ட்டு வெட்னஸ்டேவை கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க உடனே திங் நீ அங்கேதான் இருக்கேன்னு தெரியும், எங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவன் நீ எங்ககிட்டயே வந்துருன்ற மாதிரி கூப்பிட்டு பார்ப்பாங்க. இவன் இன்னும் உங்க கை கிடையாது, இவன் என்னோடையவன்ற மாதிரி அவன் பவர் யூஸ் பண்ணி வெட்னஸ்டேவோட கழுத்தை நெரிச்சிக்கிட்டே இருப்பான். அப்போ வெட்னஸ்டேவோட அம்மா கோடாரியை வெட்னஸ்டேட்ட தள்ளி விடுவாங்க. அவ கோடாரி எடுத்து வீசும்போது ஐசக் தப்பிச்சிருவான். அப்புறம் அவனோட பவர் யூஸ் பண்ண பார்த்தா பவர் யூஸே ஆகாது. திங்கு அந்த பக்கம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான் பாருங்களேன். இதை பார்த்தோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. திங்கு போட்டு அவனோட புரட்டுன்னு புரட்டுறான். அவன் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான் அவனோட கையை. கடைசியா திங்கு அவனோட உடம்புக்குள்ள இருக்கிற இதயத்தையே கையாலேயே பிடிச்சி வெளியே எடுத்து விட்டுடுறான். இதயமே வெளியே வந்த பிறகு உயிரோட இருப்பானா, இங்க செத்து விழுந்துருவான். திங்கும் கையோட இறந்துட்டானான்ட்டு எல்லாருமே வருத்தப்படுவாங்க. ஆனா விரல் அசையும். அப்புறம் திங்கு எந்திரிச்சு அந்த தையலை பிச்சுக்கிட்டு எப்படியோ இவங்க கிட்ட வந்திருப்பான். வெல்கம் பேக் திங்குன்ற மாதிரி ஃபேமிலியா வரவேற்கிறாங்க அவனை. அடுத்து நெவர் முறை விட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. வெட்னஸ்டே மட்டும் தான் கிளம்ப போறா. திங் கிட்ட போயிட்டு கடந்த காலத்தை பத்தி எப்பவுமே யோசிக்க கூடாது திங், எதிர்காலம் தான் முக்கியம், நீ என்ன பண்ண போறன்றது நீ தான் முடிவு எடுக்கணுன்ற மாதிரி சொல்லுவா. அவன்கிட்ட ஐசக்கோட ரிங் இருக்கும். அந்த ரிங்கை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுருவான். அப்போ அங்கே ஆக்னஸ் வரா. என்னாச்சு ஈனட்டை கண்டுபிடிச்சேன்னொன்னே, ஆமா காட்டுல இருந்த ஒரு கேமரால இந்த போட்டோ கிடைச்சிருக்குன்னு ஈனட்டோட போட்டோவை காட்டுறா. அவன் நார்த் சைட்ல இருக்கான்ற மாதிரி சொல்லுவா. சரி மியூசிக் டீச்சர் கிட்ட கேட்டியா எப்படி இதை சரி பண்றதுன்ற மாதிரி கேட்டா, இல்ல அவங்க இங்கேருந்து போயிட்டாங்க, வேலையை விட்டே போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி இவ சொல்றா. அதுக்கு அடுத்த சீன்லயே ட்ரெய்லரை காமிச்சா அவங்க அப்பா அம்மா சமாதி கிட்ட நின்று ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பா. பக்கத்துல தாங்க மியூசிக் டீச்சர் வந்து நிக்கிறாங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்ககிட்ட பேச நான் விருப்பப்படல, ஒரு மாஸ்டர் இல்லாம உன்னால உயிர் வாழ முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு கண்டிப்பா என்னோட உதவி தேவை. பல ஹைட்ஸ் மாஸ்டரோட உதவியே இல்லாம இந்த உலகத்துல மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நான் உன்னை காப்பாத்துறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு அதனால என்ன ஆதாயம், என்னோட அப்பாவும் ஒரு ஹைடா இருந்தவர் தான். அப்புறம் இந்த பக்கம் வெட்னஸ்டே தம்பி கிளம்பிட்டு இருக்கும்போது பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றவன் பாக்ஸ்ல ஏதோ தரான். ஆமா என்னது இது, திறந்து பாருன்னு உள்ள பூச்சிகளா இருக்கும். நீ போற வழில சாப்பிட்றதுக்கான ஸ்நாக்ஸ் தான் இது. அப்புறம் லீவ்ல சும்மா இருந்தனா நம்ம மீட் பண்ணலாமா, என்ன உன்னோட வீட்டுக்கு கூப்பிடுறியன்ற மாதிரி வெட்னஸ்டே தம்பி கேட்பான். ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே அப்படி தானே பண்ணுவாங்கன்ற மாதிரி தடவையா இவனை ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிக்கிறான். 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் வெட்னஸ்டே அவங்க அம்மா கிட்ட பேச போவா. வெட்னஸ்டே அவங்ககிட்ட நான் ஒன்று தரணும்ட்டு ஒரு டைரி எடுத்து தராங்க. இது ஆன்டி ஒஃபிலியா எழுதின டைரி. இதே எதுக்குமா என்கிட்ட தரீங்க, நான் ரகசியங்களை மறைக்கிறதுனால மோசமான விளைவுகள் ஏற்படும்னு எனக்கு தெரியும் வெட்னஸ்டே, எல்லா குடும்பத்துக்கும் இருண்ட பக்கம் இருக்கும், நம்ம குடும்பத்துக்கும் ரகசியங்கள் எப்பவுமே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. வெட்னஸ்டே தேங்க்ஸ் சொல்றா. பின்னாடி பார்த்தா பிரின்சிபல் வந்திருப்பாங்க. இப்படி உங்க 2 பேரை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன்னுடைய சைக்கிக் எபிலிட்டியை திரும்ப கொண்டு வரதுக்கான முதல் வழியே குடும்பத்து கூட இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கிறது தான். இப்போ நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், என்னோட ஆன்மாவை உயிரோட வச்சிருக்கிறது நீயா இருக்கும்ட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, நம்ம திரும்ப பார்க்கலாம் வெட்னஸ்டேன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனோன்னே வெட்னஸ்டே அப்பா வராரு. இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு,
திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன், இன்னைக்கு நைட்டு நம்மளோட வீட்டில் தான் போய் தங்க போகிறோம், உன்னுடைய திங்ஸையும் எடுத்துக்கிட்டேன்ற மாதிரி கேட்டா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வீட்டுக்கு வர போறது இல்லைன்ற மாதிரி சொல்றா. அதுக்கடுத்து நெவர் மோர்ல தனியா நின்னுகிட்டு இருக்கா, ஒரு பைக் வருது மியூசிக்கோட. நான் செல்லம் அங்கிளை கூப்பிட்டியா, உன்னுடைய எஸ்எம்எஸ் கிடைச்சதுன்ற மாதிரி அங்கிள் வந்து நிக்கிறாரு. எங்க நம்ம போறோம், ரோட் ட்ரிப்புக்கு போறோமான்ற மாதிரி கேட்பாரு. இல்ல, ஈனட்டை தேடி நார்த் சைட்ல நம்ம போறோம், அவ ஒரு ஆல்ஃபா, அவகிட்ட ரொம்ப பெரிய பெரிய நகைலாம் இருக்கும்ல, சரி போலாம் அப்படின்ட்டு அங்கிள் வண்டி எடுத்துட்டு போறாரு. பின்னாடியே தான் திங்கு கூட வந்துகிட்டு இருக்கான். இவங்க இந்த மாதிரி போகும்போதே நிறைய விஷயத்த அடுத்தடுத்து காட்டுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ட்ரைலரை வந்து மியூசிக் டீச்சர் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் ஃபேமிலியா வெனஸ்டேக்கு டாட்டா காமிச்சிட்டு இருக்காங்க. இவ போயிட்டு இருக்கும்போது ஆன்ட்டியோட டைரியை பார்த்துக்கிட்டு இருப்பா. அதுல ஒரு கதவோட படம் இருக்கும், சுத்தி எலும்பு கூண்டுகளா இருக்கும். என்னது இதுன்ட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம ஈனட்டையும் ஒரு பக்கம் காட்டுறாங்க, அவ மழையில ஒரு பக்கம் ஒதுங்கி நின்றுகிட்டு இருக்கா. பாத்தீங்களா, ஃப்ரெண்டுக்காக எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணி இப்போ மனுஷியா மாற முடியாம சுத்திக்கிட்டு இருக்கா. நான் இப்போ திரும்ப கூப்பிட்டு வர போறது யாருன்னு தெரியல, ஈனட்டியா இல்ல அவளோட உடம்ப ஆக்கிரமிச்சிட்டு இருக்கா அந்த பீஸ்டியா, போய் பாத்துடலான்ற மாதிரி தான் வெனஸ்டே மனசுக்குள்ள நினைக்கிறா. ரத்த கண்ணீரோட இருக்கிற ஒரு படத்தை பார்த்தோன்னே மறுபடியும் விஷனுக்குள்ள போறா. யாரோ ஒருத்தங்களை பின்னாடி இருக்கிற உருவத்தோட பாக்குறா. திரும்ப விஷன்ல இருந்து வந்தோடனே, ஆன்டி ஒஃபிலியா நீங்களான்ற மாதிரி அதிர்ச்சி ஆகுறா. இன்னும் அவங்க சாகவே இல்லைங்க, அவங்களும் ஒரு ரேவன் தான். என்னங்க, என்னென்னவோ மிஸ்டரியை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாரோ அவங்கள பார்க்க போறாங்க. யாருன்னு பார்த்தா வெனஸ்டேயோட பாட்டி தான். ஒஃபிலியான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அவங்க பார்த்தா செவுத்துல வெனஸ்டே மஸ்ட் டைன்னு எழுதியிருக்காங்க, அதாவது வெனஸ்டே சாக போறான்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த விஷயத்த காட்டுறதோட சீசன் 2 எபிசோட் 8 முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.